Hello guys, welcome back to Tamil YouTuber. So இந்த வீடியோல வந்து நம்ம ஒரு வீடியோ ரெக்கார்டிங் ஆப் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் மைகேமன்னு சொல்லிட்டு பேசிக்ஸாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து XML ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ XML ஓப்பனிங்னா டிஃபால்ட்டாக ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அதை டெலிட் பண்ணிப்பேன். ஸோ இப்போ வந்து பட்டன் கொடுக்குறோம். ஸோ பட்டனோட வித் வந்து ரேப் கண்டென்ட், ஹைட் வந்து ரேப் கண்டென்ட், தென் டெக்ஸ்ட் வந்து ரெக்கார்டு வீடியோன்னு கொடுக்குறேன். தென் ஐடி வந்து ரெக்கார்ட்னு கொடுத்துக்கிறேன். ரெக்கார்ட். தென் நம்ம இந்த லேஅவுட் வந்து ரிலேட்டிவ் லேஅவுட்டாக மாற்றணும். ரிலேட்டிவ் லேஅவுட். ஸோ நம்ம பட்டனை வந்து நான் சென்டர் இன் பேரண்ட் பண்ணுறோம். லேஅவுட் அலைன் பேரண்ட் ட்ரூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பட்டன் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட ஜாவா ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஜாவா ஃபைலில் வந்து ஃபஸ்ட்டு பட்டன் வந்து கெட் பண்ணிக்கோங்க. ஃபைன் வியூ பை ஐடி ஆர் டாட் ஐடி டாட் பட்டனோட நேம் என்ன கொடுத்துருக்கோம், பட்டனோட ஐடி வந்து ரெக்கார்ட்னு கொடுத்துருக்கோம். ஸோ ரெக்கார்ட் டாட் செட் ஆன் கிளிக் லிசனர் நியூ ஆன் கிளிக் லிசனர். ஸோ இதுக்குள்ள வந்து நம்ம இன்டென்ட் வந்து பாஸ் பண்ணணும். இன்டென்ட் equal to new intent. Media store dot action video capture. இப்போ வந்து நம்மளோட இன்டென்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் activity for result, then intent. ஸோ இங்கே இருக்கிற இன்டென்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இன்டென்ட்டோட நேம் வந்து இன்டென்ட். ஸோ அதை வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம பேசிக்காக ஒரு கேமராவில் வந்து எப்படி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்கிறது பார்த்தோம். ஸோ இதில் வந்து நம்ம சம் மாடிஃபிகேஷன் ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணோம்னா நம்ம வீடியோவோட டியூரேஷன் வந்து மாற்றலாம். ஸோ அது மாத்திரக்காக என்ன பண்ணணும், intent dot put extra media store dot duration extra duration time. ஸோ லிமிட் வந்து நீங்கள் எவ்வளோ வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து 15 கொடுத்துக்கிறேன். 15 மீன்ஸ் 15 seconds. ஸோ இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி ரிசல்ட்டில் வந்து இன்டென்ட் மட்டும் பாஸ் பண்ண பார்த்தது. ஸோ அது ரிசல்ட் கோடு வந்து பாஸ் பண்ணேன். ஸோ அதை வந்து 1 கொடுத்துக்கிறேன். ரெக்வஸ்ட் கோடு ஈக்குவல் 1. ஸோ இப்போ வந்து நம்ம ஓவர் ரைட் மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து Ctrl+O. ஸோ நம்மளுக்கு எதுக்கு ஓப்பன் பண்ணணும்னா ஆன் ஆக்டிவிட்டி ரிசல்ட். ஸோ இப்போ வந்து நம்ம ஓவர் ரைட் மெத்தட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இஃப் ரிசல்ட் கோட் equal to result, okay. And the request code equal to 1. ஸோ இங்கே வந்து நம்ம ரெக்வஸ்ட் கோட் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ரெக்வஸ்ட் கோடுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் ஆக்டிவில் கொடுத்த மாதிரி 1 வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ண அலர்ட் பைலில் வந்து க்ரியேட் பண்ணோம். இதுக்குன்னா நம்ம வீடியோவோட டேட்டா வந்து ஷோ பண்ணுறதுக்கு. ஸோ அலர்ட் டைலர் dot builder
equal to new alert dialog dot builder. ஸோ இதுக்குள்ளே வந்து கான்டெக்ஸ்ட் வந்து திஸ்ன்னு பாஸ் பண்ணுவோம். ஏன் இங்கே திஸ்ன்னு பாஸ் பண்ணுறோம்னா, ஸோ நம்ம வந்து இந்த மெயின் ஆக்டிவிட்டியோட தான் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் பண்ணுறோம். ஸோ அதனால் திஸ். ஸோ இப்போ வந்து வீடியோ வந்து ஷோ பண்ணுறப்ப வந்து வீடியோ க்ரியேட் பண்ணும். ஸோ வீடியோ வியூ equal to new video view அதுக்கு வந்து கான்டெக்ஸ்ட் திஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். திஸ் ஸோ அது கீழே வந்து வீடியோ வியூ டாட் ஸ்டார்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கெட் பண்ண டேட்டா வந்து நம்மளோட அலர்ட் டயலரில் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பில்டர் டாட் set view video view dot show. அண்ட் நம்ம என்ன கொடுக்கணும்னா, நம்மளோட மேனிஃபெஸ்ட்டில் வந்து பெர்மிஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்கு நம்மளோட மேனிஃபெஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து யூசர்ஸ் ஃபீச்சர் ஆண்ட்ராய்டு நேம் வந்து ஆண்ட்ராய்டு dot hardware dot camera and android required true. ஸோ இது வந்து எது கொடுக்குறோன்னா, நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் கேமரா இல்லாத ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்து இந்த ஃபங்க்ஷன் கொடுக்கலன்னா ரன் ஆகாது. இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட இதில் வந்து மோட் பண்ணி கூகுள் கேமரா யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த பெர்மிஷன் கொடுக்கலன்னா உங்கள் ஃபோனில் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது கேமராவை. ஆப் வந்து கிராஷ் ஆகும். ஸோ அதுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். தென் பெர்மிஷன். ஸோ நம்மளோட பெர்மிஷன்ஸ் வந்து பெர்மிஷன் கேப்சர் வீடியோ அவுட் பண்ண பெர்மிஷன் இருக்கும். ஸோ அது கொடுத்துருக்கோம். ஸோ அது கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இங்கே ஒரு எரர் காட்டும். ஸோ அதுக்கு வந்து அந்த எரரை வந்து நம்ம இக்னோர் கொடுத்துக்கோம். ஸோ இப்போ வந்து எந்த எரர் இருக்காது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கோட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனில் கனெக்ட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபோனில் வந்து நம்மளோட ஆப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ அந்த ரெக்கார்ட் வீடியோ பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 2 கேமரா ஆப் வச்சுருக்கனால இப்படி காட்டுது. ஸோ உள்ளே போய்ட்டு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து மொத்தம் 15 செகண்ட்ஸ் வரையும் எடுக்கும். ஸோ ஏன் 15 செகண்ட்ஸ் கேட்டிங்கன்னா, நம்ம முதல்லே வந்து மெத்தடில் வந்து 15 செகண்ட்ஸ்னு சொல்லி அசைன் பண்ணியிருப்போம் அதோட டியூரேஷன் லிமிட்டில். ஸோ 15 செகண்ட்ஸ் வரையும் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதே தானே ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஸ்டாப் ஆகிட்டு இந்த மாதிரி வரும், கேன் ரெக்கார்ட் மோர் வீடியோ டியூரேஷன் லிமிட்னு வரும். ஸோ நம்மளோட 15 செகண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ நடுவுக்கு ப்ளூ கலர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து இப்படி வந்து நம்ம எடுத்த வீடியோ வந்து இந்த மாதிரி ப்ளே ஆகும். அதாவது ஒரு அலர்ட் டயலரில் வந்து ப்ளே ஆகும். ஸோ இதுதான் அலர்ட் டயலர். ஸோ இதை தான் நம்ம வீடியோ கொடுத்து நம்மளோட கோடில் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து இங்கே மட்டும் இல்லாமல் நம்மளோட கேலரியில் கூட இருக்கும். ஸோ நீங்கள் அதுவும் அங்கேயும் சேவ் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.